லோன் ரிஜெக்ட் ஆகிற 7+ ரீசனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகுதா? பல பேருக்கு இது ரிப்பீட் ஆகிற ப்ராப்ளம் தாங்க. ஒரு பேங்க் இப்போ நம்ம லோனை ரிஜெக்ட் பண்ணோம், இன்னொரு பேங்கும் அதே மாதிரி நம்ம லோனை ரிஜெக்ட் பண்ணோம். அப்போ நமக்கு டவுட் வரும், என்ன ப்ராப்ளமாக இருக்கும், எதுக்காக நமக்கு நம்ம பேங்க்கில் லோன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் லோன் ரிஜெக்ட் ஆகிற ரியல் ரீசன் ப்ளஸ் சொல்யூஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் லோன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாதுங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ரவி, குமார் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒரே கம்பெனியில் சேம் சேலரியில் வேலை பார்க்குறவங்க. ரவிக்கு லோன் அப்ரூவல் ஆகிட்டு, ஆனால் குமாருக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஏன், என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் பிஹேவியர் தாங்க. அதை தான் பேங்க் பார்ப்பாங்க. என்ன முக்கியமாக பார்ப்பாங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் தாங்க. இப்போ கிரெடிட் ஸ்கோரோட ரேஞ்ச் வந்து 300 to 900 வரைக்குங்க. 750+ அபோவ் இருந்தது அப்படின்னாலே அது ரொம்ப சேஃபான கிரெடிட் ஸ்கோர் தான். 650 கீழே இருந்தது அப்படின்னா அது ரிஸ்க் தாங்க. பேங்க் என்ன பார்ப்பாங்க, இவங்க ரீபேமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுவாங்க. லேட் பேமெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர் டவுனில் தாங்க இருக்கும். இஎம்ஐ ஆன் டைம் பே பண்ணியிருக்கணும், கிரெடிட் கார்டு ஃபுல்லாகவே செட்டில் ஆகிருக்கணும். இது இல்லை அப்படின்னா அப்ரூவல் உங்களுக்கு சான்ஸ் ரொம்பவே குறையுங்க. உங்களுடைய இன்கம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் ஜாப் சேஞ்ச்னா பேங்க் அதை ட்ரஸ்ட்டு குறையுங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் மஸ்ட்டாக இருக்கணும் உங்ககிட்ட. பேங்க் என்னெல்லாம் பார்ப்பாங்க உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி ஸ்லிப் பார்ப்பாங்க, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. இஃப் ரிட்டன் அட்லீஸ்ட் 6 to 12 months ஸ்டேபிள் இன்கமாக வச்சுருங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை. டெப்ட் டு இன்கம் ரேஷியோ தான் பேங்க் வந்து பார்ப்பாங்க. இன்கம் வெர்சஸ் இஎம்ஐ ரெண்டுமே பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுடைய சேலரி 50,000 அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐ ஒரு 30,000 இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க்குங்க. இஎம்ஐ மினிமம் 40% இன்கம்மாவது இருக்கணுங்க. ஓல்டு லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நியூ லோன் அப்ளை பண்ண முன்னாடியே இந்த பிளானிங்கை பண்ணிடுங்க. ஒரே டைமில் பல பேங்க்கில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈச் அப்ளை ஈக்குவல் டு ஹார்ட் என்கொயரிங்க. ஸ்கோர் வந்து உங்களுக்கு டவுனாக தான் இருக்கும். அப்போ பேங்க் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படுதுன்னு நினைப்பாங்க. 2-3 பேங்க்கில் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேங்கையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கேஒய்சி மிஸ்மேட்ச், நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அட்ரஸ் மிஸ்மேட்ச் இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகுங்க. பேன், ஆதார் இது எல்லாமே சேம் டீட்டெயிலாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டை கிளியராக வைங்க. அதாவது கிரெடிட் கார்டு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கக்கூடாது. பேங்க் எவாலுவேட் பண்ண முடியாது. இதனால கூட உங்களுடைய லோன் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செக்யூர் கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க. ஸ்மால் லோனாக எடுங்க. ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கோங்க. பல பேருக்கு தெரியாத ரீசன் என்ன அப்படின்னா, பேங்க் இன்டர்னலோட ரூல்ஸ் தாங்க. சில பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேங்க் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. சேம் ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கூட இருக்குங்க. ரைட் பேங்காக ரைட் டைமில் சூஸ் பண்ணுங்கள். என்பிஎஃப்சி ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம். நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேவிங்கை ஷோ பண்ணி காட்டுங்க. நல்ல ஸ்டேபிளான ஜாபில் இருங்க. இஎம்ஐ வந்து லோவாகவே எப்போதும் எடுத்துக்கோங்க. இது அப்ரூவல் சான்ஸ் இன்க்ரீஸாக இருக்குங்க உங்களுக்கு லோனுக்கு. இதை கரெக்டாக பண்ணிங்கனாலே லோன் அப்ரூவல் உங்களுக்கு ஈஸி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃபினான்ஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.